மா இன்னைக்கு ஃபங்க்ஷனில் 2000 மொய் வச்சிடலாமா? வேணாப்பா, அவங்க நமக்கு 500 தான் மொய் வச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா 500 போட்டு வெறும் 1000 மட்டும் வச்சா போதும். இந்த மாசம் நிறைய செலவு இருக்கு. சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். ம். என்னடா இது எல்லாத்தையும் முன்னாடி கேட்டு கேட்டு தான் செய்வியா? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இப்படியே நீ கேட்டு கேட்டு செஞ்சேன்னு வைய, இந்த ஊர் வாழகம் நம்ம சொந்த பந்தெல்லாம் இந்த பொண்டாட்டி தாசன் சொல்லி கேவலமா பேசுவாங்க. ஆம்பளைக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, அதை நீ மறந்துடாத. மா, நான் என் பொண்டாட்டி பேச்சை கேட்டால் இந்த ஊர் உலகம் நம்ம சொந்தக்காரங்களாம் தப்பாக பேசுவாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அதுவே நான் என் பொண்டாட்டி பேச்சை கேட்காம நாளைக்கு என் குடும்பத்தில் ஏதாவது தப்பாக போச்சுன்னு வச்சுக்கேன், இதே ஊர் உலகம் நம்ம சொந்தக்காரனுங்க அப்போவே அவன் பொண்டாட்டி சொன்னான் இவன் தான் பேச்சு கேட்கல அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்போவே என்னை குறை சொல்லி திட்டுவானுங்க. இந்த உலகம் என்ன பண்ணாலும் குறை சொல்லினே தான் இருக்கும். அப்புறம் ஒரு விஷயம், ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு வரானா அவன் வீட்டுக்காருக்கு அடிமையாக இருக்க வரல, சரிபாதியாக இருக்க தான் வரான். அதனால் பொண்டாட்டி பேச்சை கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை. நான் சொல்கிறது கரெக்டு தானே? நான் சொல்கிறது கரெக்டு தானே? இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.